எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேர்த்துமாக. அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடிய அமல் மிகவும் உறுதியான அமல். இந்த அமலுடைய தன்மையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். இந்த அமல் ஒழுங்குடனும் செய்யலாம், ஒழு இல்லாமலும் செய்யலாம். முதல் விஷயம். இரண்டாவது, இந்த அமலுக்கு எண்ணிக்கை கிடையாது, எத்தனை முறை ஓத வேண்டும் என்ற எண்ணிக்கை கிடையாது. மூன்றாவதாக, இந்த நேரத்தில் தான் ஓத வேண்டும் என்பது கிடையாது, எந்த நேரத்திலும் நீங்கள் ஓதலாம். இந்த அமலை நீங்கள் குறிப்பிட்ட காரணத்துக்காக மட்டுமே தான் ஓத வேண்டும் என்பது கிடையாது. குழந்தை இல்லை என்றாலும் ஓதலாம், வியாபாரத்தில் பிரச்சனை இருந்தால் ஓதலாம், கண் பிரச்சனை மூழ்கி இருப்பவர் ஓதலாம், செல்வ செழிப்பாக வேண்டும் என்பவர் ஓதலாம். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், செய்வினை பிரச்சனைகள், பெரும் பயங்கரமான எதிர்களின் பிரச்சனைகள் இருப்பவர்கள், கடினமான நேரத்தில் சிக்கிக் கொண்டவர்கள், திடீர் பிரச்சனை சந்திக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் இந்த அமலை செய்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த அமல். இதில் நூலா மாதிரி வெளிச்சம் செல்வதாக குர்ஆனில் அல்லாஹு தஆலா இந்த வாசகத்தை 7 முறை குறிக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ் ஷரீஃபில் வருகின்றதும், அஹ்மத் திருமதி வருகின்றதும், கந்தக் யுத்தத்தின் கடுமையான நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த போது சஹாபாக்கள் இந்த வாசகத்தை சொல்ல சொல்லி கட்டளையிட்டார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான வாசகம், 2 வார்த்தைகள் அனைத்து அற்புதங்களும் நிகழ்த்திவிடும் என கிதாபில் எழுதுகின்றார்கள். ஆமீன் யா யுன்சுரூன். நீங்கள் வேலை செய்து கொண்டே இந்த வார்த்தையை சொல்லலாம். ஹாமீன் லா யுன்சரூன். உடனே ஹாமீன் லா யுன்சரூன் 10 முறை ஓதினால் நாளைக்கு அந்த காரியம் நடந்துவிடாது. இந்த அமலுடைய தன்மை இப்படி எழுதுகின்றார்கள். எந்த காரியம் இருந்தாலும் அது நிகழ்ந்தே தீரும், மிகவும் உறுதியான அமல் என்று சொல்லப்படுகின்றது. ஹாமீன் தனியா வருகின்றது, லா யுன்சரூன் தனியா வருகின்றது. இந்த 2 வார்த்தையும் சேர்த்து தான் ஓத வேண்டும். ஹாமீன் லா யுன்சரூன் என்றுதான் ஓத வேண்டும். எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும், எவ்வளவு கடுமையான காரியங்களாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு முயற்சித்து பார்த்து விட்டீர்கள், அது கை கொடுக்க மாட்டுகிறது. செய்வினை பிரச்சனைகள் இருக்கு, கண் திருஷ்டி பிரச்சனை இருக்கு, குழந்தை இல்லாத தன்மை இருக்கின்றது, ரொம்ப நாளாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஹலாலான விஷயம் நடக்காமல் இருக்கின்றது. எப்படி இருந்தாலும் ஹாமீன் லா யுன்சரூன் என்ற இந்த வார்த்தை, ஒற்றை வார்த்தை வாழ்க்கை அதிசயங்களை நிறுத்திவிடும் என்று எழுதுகின்றார்கள். இதை அல்லாஹு தஆலா தன் திருமறை குர்ஆனில் 7 முறை கூறியிருக்கின்றார். இதற்கு எண்ணிக்கை கிடையாது. இத்தனை நாள் தான், இத்தனை மணி நேரம் தான் ஓத வேண்டும் என்று கிடையாது. சாதாரண வேளையில் இருக்கும்போது ஹாமீன் லா யுன்சரூன் ஓதுங்கள், நியத்து வையுங்கள், இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று நியத்து வையுங்கள். குறிப்பிட்ட ஓதி நடக்கும்போது ஹாமீன் லா யுன்சரூன் வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழ்த்தி வைக்கும். பெரும் நோயில் அவதிப்படுபவர்கள் ஹாமீன் லா யுன்சரூன் மூலம் ஷிஃபா அடைந்திருக்கின்றார்கள். எல்லாம் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நிரந்தரமாக வழங்கி விடுவானாக. இதே போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.